திமுக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து கைது செஞ்சிருக்காங்க. நேற்று கூட அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து கைது பண்ண தெரியும். அது என்ன கேட்டாக்கா வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லைன்னு சொல்லுவோம். எல்லாம் தவளை தன் வாயால கெட்டுதுங்கிற மாதிரி தேவையில்லாம பேசினா தேவையில்லாத இடத்துல சிக்க வேண்டியதுதான். ஒரு அரசியலுக்குன்றது ஒரு நாகரிகன்னு ஒண்ணு இருக்குல்ல. சக்தியை கிட்ட சேர்க்கறாங்க, தீய சக்தியை தூர துரத்துறாங்க. இல்லையா அண்ணா திமுகவை அழிச்சு திமுக ஒழிக்கிறாங்க. இதை அழிக்கிறாங்க, அதை ஒழிக்கிறாங்க. திமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து கைது அதான் அவரு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா, நாங்களும் ஊழல் பண்ண மாட்டோம், இனிமேலும் பண்ண விட மாட்டோம், பண்ணினவங்களும் விட மாட்டாங்கன்னு. அவங்க தப்பு பண்ணிருந்தா உப்பு தண்ணி தண்ணி குடிச்சுதான் ஆகணும். 100 தாவேக்க தூய்மையான வந்தாலும் ஒரு ஊழல் சக்தி உள்ள போல அந்த 100 பேர் இவங்க எடுத்துருவோம். இனிமேலாம் அது தூய சக்தி வாய்ப்பே இல்லை, ஊழல் சக்தி தான். தூய சக்தி தீய சக்தின்னா கட்சி மாறுறது வந்து ஆதியில இருந்தே நடந்துகிட்டு இருக்கிறது தான். இப்ப புதுசா யாருமே வந்து இன்னைக்குதான் வந்து மாறுறாங்க. ஆக்சுவலி ஆமா, தீய சக்தி தூய சக்தின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா இப்ப நடைமுறையில ஆட்சி நடத்தணும்னா இன்னும் வந்து சப்போர்ட் தேவைப்படுது. அதே நேரத்துல அவங்களா வந்து வாலண்டியரா சேரும் போது அதை எடுத்துக்க வேண்டியதுதான். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான Facebook, Instagram, X பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திமுக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து கைது செஞ்சிருக்காங்க. நேற்று கூட அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து கைது பண்ண தெரியும். அது என்ன கேட்டாக்கா வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லைன்னு சொல்லுவோம். எல்லாம் தவளை தன் வாயால கெட்டுதுங்கிற மாதிரி தேவையில்லாம பேசினா தேவையில்லாத இடத்துல சிக்க வேண்டியதுதான். ஒரு அரசியலுக்குன்றது ஒரு நாகரிகன்னு ஒண்ணு இருக்குல்ல. எம்ஜிஆர் கலைஞர் இருந்த காலத்துலலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு வக்கரமான வார்த்தைகள் யாரும் பேச மாட்டாங்க. நாகரிகமா இருக்கும், குற்றங்களை சுட்டி காட்டுவாங்க. அதே விஜய் கூட குற்றங்களை சுட்டி காட்டினா ஏத்துக்கிறாப்புல. அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். உடனே நீங்க சொல்லிட்டீங்க நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் இது சொல்லலை. இது வரைக்கும் பரவாயில்ல, குற்றங்களை சொன்னா ஏத்துக்கிறாப்புல, திருத்திக்கிறாப்புல. அது வரைக்கும் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இப்ப சட்டமன்ற நேரலையை வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி அந்த அளவுக்கு பார்க்காத நிறைய பேர் இப்ப இளைஞர்கள் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து ஒரு சபாநாயகர் நல்லா சூப்பர், எதுவுமே வந்து ஒரு நடுநிலையா தான் பேசுறாரு. தன் கட்சிக்கு அப்படிங்கிறது இல்லாம இதுக்கு முன்ன இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் தன் கட்சிக்குன்னு பேசுவாங்க. ஆனா இவர் நடுநிலையா பேசுறாரு. அவரு அபூர்வம் தான் சபாநாயகர் நம்ம கிடைச்சது. யார் பக்கமும் சார்ந்து இல்லாம எல்லாருக்குமே வந்து ஒரு நடுநிலையா நின்று தான் பேசுறாரு. பிடிச்சிருக்கு. திமுகவுல அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற எம்எல்ஏ வந்து முன்னாள் அமைச்சரையும் வந்து கைது பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரி திமுக சைட்ல இருக்க எம்எல்ஏக்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க அதை பத்தி என்ன பண்றாங்க? அவங்க தண்ணி உண்மை இருந்தா தானே கண்டுபிடிப்பாங்க. உண்மை எதுவும் இல்லையே. உண்மை இருந்தா தானே வெத்த பத்தீங்கன்னா இப்ப கைது பண்ணா விடுதலை பண்ணாங்க. அவங்க தப்பு செஞ்சவங்க கிடையாது, தப்பு செஞ்சவங்க எந்த ஒரு தவறு செய்யாதவங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாம் இப்ப இல்ல, 3 வாட்டி எம்எல்ஏ வந்தாரு, 3 வாட்டி மந்திரியா இருந்தாரு, 3 வாட்டி இதுவா இருந்தாரு. அப்படிப்பட்டவர் அது. அது இருக்கும்போது அவரை வந்து நீ வந்து கைது பண்றெல்லாம் எங்க இடம் உண்டா சொல்லி பார்ப்போம். கைது பண்ணி என்ன பண்ணாங்க? உடனே விழிச்சாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் திமுக அதை சந்திக்கும். திமுக சைட்ல இருக்க முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து தொடர்ந்து கைது பண்றாங்க. யாவாவேலு அவங்க வீட்டுக்கு ரைடு போனதா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப நேற்று வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து அவங்க சைட்ல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அதான் சார், ஊழல் சக்தியை கிட்ட சேர்க்கறாங்க, தீய சக்தியை தூர துரத்துறாங்க. புரியுதா இல்லையா? அண்ணா திமுகவை அழிச்சு திமுக ஒழிக்கிறாங்க. இதை அழிக்கிறாங்க, அதை ஒழிக்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவுக்கு மாற்றா இப்ப திமுக வந்துருச்சு, அதிமுக காணாம போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். 2011 விஜயகாந்த் ஒரு கேப்டன் இருந்தால் எதிர்கட்சி தலைவராக வந்தாரு. 2016 அவரே ஜெயிக்க முடியல. ஆனா அவருக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை சார். செல்வாக்குலாம் கிடையாது சார், மக்கள் செல்வாக்கு அவர் உண்டு சார். யாரும் இல்லைன்னு சொல்லுது. இவர் என்ன சார் பண்ணிருக்காரு? 30 வருஷமா மக்களுக்காக சேவை செஞ்சிருக்காரு. அவரு மக்களை புரியாம அவரு அங்கீகாரம் பண்ணல. புரியுதா? புரியாம அங்கீகாரம் பண்ணல. தெரிஞ்சவங்க கையில கொடுக்கல, தெரியாதவங்க கையில கொடுத்து வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? அது தமிழ்நாட்டு மக்கள் நல்லாவே தெரியும். அவர்லாம் இந்த மாதிரி அரசியல் நிலைமையே வேற. அதெல்லாம் வந்து இமயமலை. இவரெல்லாம் வந்து சாதாரண ஆளு. இவரை உருவாக்கி கொடுத்தது அவரு தான். அவரை இவரு உருவாக்கல. கேப்டன்லாம் சொல்லவே கூடாது. அவர் இவருக்கு அவரு கம்பேர் பண்ண இவரெல்லாம் வேஸ்ட். நல்லா பயணிச்சு 30 வருஷம். அவருடைய நினைவு சக்தி வேற, இது போலி சக்தி, அது நினைவு சக்தி. சும்மா இவரெல்லாம் வேஸ்ட்.
அதான் சார் அதில் வேஸ்ட் சார் அதிமுக அழியாது சார். புரியுதா? எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க சம்பாதிக்கணும், வேற வழி இல்லை, அதெல்லாம் கட்சி மாறி போனாங்க. இவங்க கட்சி மாறி போனதால தமிழ்நாட்டுக்கு வந்து அரிசி விலை குறையுதா, பருப்பு விலை குறையுதா, மின்சார கட்டணம் குறையுதா? ஒண்ணுமே கிடையாது. இவங்க போய் சேர்ந்தா இவங்களுக்கு கொடுக்குற 50 கோடி 100 கோடி இன்னும் வந்து பட்ஜெட்ல விலைவாசி ஏறும். அவ்வளவுதான், இன்னும் எதுவும் குறைய போறதில்ல. இவங்க போனதெல்லாம் மகாத்மா காந்தியா, கக்கனா, காமராஜரா, எல்லாமே ஊழல்வாதி தான். இல்லைன்னு சொல்லு. சாதாரணமா சைக்கிள்ல போனா நீ ஆடி கார்ல போன எங்க சார் வந்தது? எல்லாம் மக்களுடைய பணம் சார். இவங்க சேர்க்காம இருந்தா வேணா தூய சக்தின்னு சொல்லலாம். புரியுதா? எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு பிறகு ஒரு 10 லிட்டர் பால் காய வச்சு ஒரே ஒரு துணி நீங்க மோர் விட்டு அது தயிராயிடும். 100 தாவேக்க தூய்மையான இருந்தாலும் ஒரு ஊழல் சக்தி உள்ள போல அந்த 100 பேர் இவங்க எடுத்துருவான். புரியுதா? இனிமேல்லாம் அது தூய சக்தி வாய்ப்பே இல்லை. ஊழல் சக்தி தான். அதிமுக தூய சக்தி ஆக போகுது, இது ஊழல் சக்தி ஆக போகுது. ஓகே, நன்றி. ஓகே. திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து கைது பண்ணிருக்காங்க. அதான் அவரு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா, நாங்களும் ஊழல் பண்ண மாட்டோம், இனிமேலும் பண்ண விட மாட்டோம், பண்ணினவங்களே விட மாட்டாங்கன்னு. அவங்க தப்பு பண்ணிருந்தா உப்பு தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதனால பண்ணிருந்தா அவங்கள விட மாட்டாங்க. இல்ல அப்படின்னா குற்றம் நிரூபிக்கப்படும், தண்டனை மறுக்கப்படும். பட் இந்த விலையேற்றம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு தேவை. பட் ஆனா அடிப்படை மக்களோட தேவை இருக்குல்ல. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முட்டை வாங்கின போவும் ஒரு சிக்கன் எடுத்தேன். இது வரைக்கும் நான் 320 ரூபா கிலோன்லாம் ஒரு பிராய்லர் கோழி கேள்விப்பட்டது இல்லை. ஆனா இன்னைக்கு பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அதே போல முட்டை 8 ரூபாலாம் நான் இவ்வளவு நாள் கேள்விப்பட்டது இல்லை. எனக்கு அதிசயமே என்னன்னா, முன்னெல்லாம் முட்டை பெருசா இருக்கு, விலை சின்னதா இருக்கும். எனக்கு முட்டை சின்னதாயிட்டே போகுது, விலை பெருசாயிட்டே போகுது. அது குவாலிட்டியோட இதுவா கூட இருக்கலாம். ஆனா என்னன்னா, ஒரு சாதாரண மக்களுக்கு, இந்த 80% மக்கள் மிடில் கிளாஸ் மக்களாலதான் நாட்டோட பொருளாதாரமே ரன் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுடைய உணவு தேவையான அந்த அடிப்படை புரதச்சத்து முட்டையில தான் கிடைக்கும். அப்படியாப்பட்ட முட்டையோட விலையோ இல்ல கறியோட விலையோ இந்த பாலோட விலைகளோ ரொம்ப சின்ன விஷயம் தான் தட்டி கழிக்காம அதையும் கூட கவனிக்க வேண்டியது ஒரு தலைவனோட கடமையா இருக்கு. சோ அதையும் பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அடிப்படை இதுல இருந்துதான் மக்களுடைய ஹெல்த், அதுல இருந்துதான் நாட்டோட முன்னேற்றம் எல்லாமே இருக்கு. சோ மிகப்பெரிய விஷயத்தையும் பார்க்கணும், மிக சின்ன விஷயத்தையும் ஒரு தலைவனை பார்க்கணும். அத விலையேற்றம் கம்மியானா நல்லா இருக்கும். அதையும் ஒரு கவனம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அது ஒரு செக்டார் கிட்ட இருக்கு, அவங்க இஷ்டத்துக்கு வேலை ஏத்திட்டு போறாங்க, அதை யாரும் கண்டுக்கிறது இல்ல. அப்படிலாம் இல்லப்பா, இவ்வளவுதான் பண்ணும். இன்னைக்கு கொரியா இல்ல அமெரிக்கா நாடுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முட்டை 20 ரூபாய் இன்னைக்கு ரேட்டுக்கு. ஆனா அந்த முட்டையில பாத்தீங்கன்னா அவ்வளோ விதமான அந்த பாக்டீரியா ரிமூவல் ஆகட்டும், இல்ல எக்ஸ்ட்ரா ஃபுட்டான இதுவும் இருக்கும். இங்கேயும் அந்த முட்டை இருக்கு, ப்ரௌனுக்கு ஒரு முட்டை 10 ரூபாய் 15 ரூபாய்னு வித்துட்டு இருக்கு. எல்லா மக்களுக்கும் என்னைக்கு அந்த முட்டை கிடைக்குதோ அன்னைக்குதான் நாடு வளர்ச்சி நாடு நான் நம்புறேன். சோ அப்படி இல்லைன்னாலும் இந்த முட்டையோட விலையாவது வராம இருக்கலாம்ல. 4 முட்டை ஒரு இடத்துல 3 முட்டை வயிறு குறையுது இல்ல. சோ அதையும் கவனம் இருக்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான், சின்ன விஷயம், ஆனா பெரிய இம்பாக்ட். தேங்க்யூ. திமுக வந்து தூய சக்தின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா நீங்க முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து இப்ப தாவேக்கால வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. தூய சக்தி தீய சக்தியா மாறிடுச்சு அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் கருத்து சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தூய சக்தி தீய சக்தின்னா கட்சி மாறுறது வந்து ஆதியில இருந்தே நடந்துகிட்டு இருக்கிறது தான். இப்ப புதுசா யாருமே வந்து இன்னைக்குதான் வந்து மாறுறாங்கன்னு அப்படின்னு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து ஒரு கட்சி அந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த பக்கம் போறது ஒரு வாடிக்கையா அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தூய சக்தி தீய சக்தி என்ன இருக்கு? நல்லது செய்தா யாரு வேணா ஏத்துக்க வேண்டியதுதான். வந்து இருக்கிற ஆட்சி நான் நல்லது செஞ்சா ஏத்துக்குவோம். இல்ல இவரு அவருன்றது நமக்கு என்ன இருக்கு? மக்களுக்கு நன்மை செய்யணும், அவ்வளவுதான். நன்மை செஞ்சா ஏத்துக்கலாம். தாவேக்காவில் வந்து தூய சக்தி அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா இப்ப வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாமே இப்போ உள்ள வந்து சேர்ந்துருக்காங்க. ஆல்ரெடி அவங்க நிறைய வழக்குகளும் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து இவங்க தனிப்பெருமை கிடையாது, 107 பேர் தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் ராஜினாமா பண்ண வச்சுக்க சொல்லிட்டு திருப்பி அந்த தொகுதியில அவங்க நிக்க முடியாது. இப்ப இருக்க இவங்ககிட்ட வந்து ஊழல் கட்சியில விவசாயிகள் எல்லாருமே இனிமேல் தொட்டு வர முடியாது, அந்த தொகுதிக்கு நிக்க முடியாது. அப்ப தாவேக்காரங்களை நிக்க வச்சு அவங்க அதிபெருமானை பார்த்துக்கிறதுக்காக வேண்டி இவங்க எல்லாம் விலை கொடுத்து வாங்கி உள்ள வச்சிருப்பாங்க. அதான் உண்மை. அது இவங்களுக்கு தெரியாம பணத்தை வாங்கிட்டு சம்திங் வாங்கியிருப்பாங்க. வாங்காமலாம் ஒரு ராஜினாமா பண்ண மாட்டாங்க, வாங்கியிருப்பாங்க. 5 வருஷம் சம்பாதிக்கிறது சம்பாதிச்சிருப்பாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு எம்எல்ஏவும் கிடையாது, ஓட்டு போட்ட தொகுதி மக்களுக்கு ஒரு நன்றி விசுவாசமும் கிடையாது. ஏன்னா இவர் அந்த தொகுதி இது செய்வாருனால மக்கள் ஓட்டு போட்டாங்க. இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு போனாக்க என்ன? கட்சி பிடிக்கிறதா நீ தனியா நில்லு, தனியா இருந்து தனியா பண்ணு. நீ ஏன் இந்த மாதிரி பண்ற சொல்லு பார்ப்போம்.
தாவேக்கா வந்து தூய சக்தின்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா அதிமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே இப்போ வந்து தாவேக்கா பக்கம் சேர்ந்திருக்காங்க. தூய சக்தி தீய சக்தியா மாறிடுச்சா? தூய சக்தி ஊழல் சக்தியா மாறிக்குது. அவ்வளவுதானா? அதான் சார், தூய சக்தி ஊழல் சக்தியா மாறிக்குது. எந்த வகையில சொல்றீங்க? ஆமா, இப்ப ஏற்கனவே விஜய் சொன்னார்ல, ஊழல் சக்தி அதிமுக சொன்னாரு. இப்ப அதிமுக முன்னாள் அமைச்சர்ல அவங்க கிட்ட தானே இருக்கிறாங்க. சாக்கடையில போய் குளிச்சா நானும் சாக்கடை தானே. அப்புறம் வேற ஊழல் பண்ண நிறைய எம்எல்ஏக்களை வந்து இப்ப தாவேக்கா பக்கம் வந்து சேர்ந்திருக்காங்க. தூய சக்தி தீய சக்தியா மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லியும் மக்கள் மத்தியில சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. ஆக்சுவலி ஆமா, தீய சக்தின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா இப்ப நடைமுறையில ஆட்சி நடத்தணும்னா இன்னும் வந்து சப்போர்ட் தேவைப்படுது. அதே நேரத்துல அவங்களா வந்து வாலண்டியரா சேரும் போது அதை எடுத்துக்க வேண்டியதுதான்.